பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து நம்முடைய ஆசீர்வாதத்தின் நிறைவினால் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று உபாகமத்தின் புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியையின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். ஆம் தேவஜனமே, இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து. யாருடைய சம்பத்து? யாக்கோபினுடைய சம்பத்தை, யாக்கோபாகிய இஸ்ரவேலனுடைய சம்பத்தை, இஸ்ரவேலனுடைய சம்பத்தை ஆசீர்வதிக்கிறதான கர்த்தர், அவனுடைய கையிருப்புகளை ஆசீர்வதிக்கிறவர். தேவஜனமே, நாம் நினைக்கிறோம், என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் என்ன செய்ய போகிறேன், என்ன ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது? தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களிடத்தில் என்ன உண்டோ அதை வைத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். He blessed with what the substance you have. உங்ககிட்ட என்ன இருக்கு, உள்ளதை கொண்டு உயர்த்துகிறவர், உள்ளதை கொண்டு ஆசீர்வதிக்கிறவர், இருக்கிறதை நிறைவாக்கி தருகிறவர். அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியையின் மேல் எப்படி இருப்பீராக? பிரியமாயிருப்பீராக, பிரியமாயிருப்பீராக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற கைக்கிரியைகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறாரா? தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களிலே தேவன் அவர் பிரியமாய் இருக்கிறாரா? நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, தேவன் என்னிடத்தில் என்ன உள்ளதோ உள்ளதை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். நான் செய்கிற காரியங்களிலே கர்த்தர் நீர் பிரியமாயிருந்து என்னை நடத்துவீரா. அவருக்கு பிரியமா இருந்தா போதுங்க. நீங்க செய்கிற காரியங்களில அவருடைய காரியம் பிரியமாயிருந்தால் போதும். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பிரியமாய் இருந்தால் போதும். அது உங்களுக்கு நிறைவை கொண்டு வரும். இதுதான் வசனம் சொல்கிறது. அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை முறுக்கிவிடும். ஏன் இடுப்பு? காலைல நீங்க எங்க அடிச்சுக்கிட்டாலும் எழும்பிடலாம். ஆனா இடுப்பு நொறுங்கிருச்சுன்னா உங்களால நிற்க முடியாது. உங்களுக்கு விரோதமாய் உங்களை பகைத்து எழும்புகிறவர்கள் எழுந்திராதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் இடுப்புகளை நொறுக்கி போடும். இன்னைக்கு உங்க பிசினஸ்ல போட்டியா வராங்களா? உங்களுடைய வியாபாரங்கள்ல போட்டியா வராங்களா? உங்க வேலை ஸ்தலத்துல போட்டியா வராங்களா? நீங்க போட்டி, எங்க பார்த்தாலும் போட்டி, எதுல பார்த்தாலும் போட்டி, படிப்புல போட்டி, அதுல போட்டி, இதுல போட்டி. அதாவது போட்டி நல்ல எண்ணத்தோட போட்டி இருந்தாதான் பிரச்சனை இல்லை. எண்ணம் எல்லாம் கரப்டா இருக்கு, கரப்டா இருக்கு. எவனை விழுங்கலாம், எவனை தள்ளி விடலாம், அவனை எப்படி நம்ம நாசம் பண்ணலாம், இப்படியே போட்டி போட்டு விரோதமாய் செய்வினை வைக்கிற கூட்டங்கள், கைக்கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு விரோதமாய் செய்வினை வைத்து அழிக்கிற கூட்டங்கள் இன்றைக்கு எழுப்பி கொடு. இத்தனை போன் கால்ஸ், யாரோ எனக்கு ஏதாவது வச்சிருப்பாங்களோ, என் வாழ்க்கை இந்த நாளிலிருந்து இத்தனை பிரச்சனை, இத்தனை போராட்டங்கள், என் சம்பத்து இல்லாமல் போயிற்று. இல்ல, கர்த்தர் உங்கள் சம்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களுடைய கைக்கிரியைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் கைக்கிரியின் மேல் அவர் பிரியமாயிருப்பார். தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் கைக்கிரிகளிலே பிரியமாயிருந்து நடத்துகிறவர். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் இருக்கிறாரே, அந்த சத்துருக்கள் திரும்ப எழுந்திராதபடிக்கு அவருடைய இடுப்புகளை அவர் நொறுக்கி போடுவார். யாரெல்லாம் எழும்புகிறார்களோ, போட்டி என்று சொல்லி எழும்புகிறார்களோ, விரோதமாய் உங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எழும்புகிறார்களோ, அவர்களுடைய இடுப்பின் எலும்புகளை அவர் நொறுக்கி போடுவார். உங்கள் கிரியைகளிலே கர்த்தர் பிரியமா. தேவன் உங்களுக்குள்ளதிலிருந்து உங்களுடைய சம்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுடைய ஒரு யாக்கோப் இஸ்ரவேலின் சம்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். சம்பத்தை ஆசீர்வதிப்பார்.
திருப்தியாக்கி நடத்துகிற உங்களுடைய கைக்கிரியைகளிலே பிரியப்படுகிறவர் ஆசீர்வதித்து நடத்தும் தாழ்த்தி கரங்களிலே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகல சத்துருக்கள், போட்டியிட்டு வருகிற நபர்கள், இந்த இடங்களிலே கர்த்தர் அவர்கள் இடுப்பின் எலும்புகளை நொறுக்கி போடுவார். தேவன் உங்களை எழுந்திருக்கும்படி செய்வார். அவருடைய சம்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். செய்கிற காரியங்களிலே கர்த்தர் பிரியமாயிருந்து நடத்துவார். God bless you.